படங்களில் நடிக்கும் பிரபலங்கள் முதலில் அவர்களுடைய சம்பளத்தை கராராக பேசிவிட்ட பிறகு படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆகுவார்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் சில நடிகர்கள் ஒரு சில காரணங்களால் சம்பளமே வாங்காமல் நடிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி எந்த நடிகர்கள் என்ன படத்திற்காக சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த். பொதுவாக இவருடைய கேரக்டர்ல மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்றால் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்துவிட்டால் முதல் ஆளாக வந்து நிற்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் கேட்டதும் அவருக்காக செந்தூரபாண்டி படத்தில் விஜயின் அண்ணன் கேரக்டர்ல வந்து நடித்து கொடுத்தார். அதற்கு காரணம் விஜயை அடுத்த கட்ட லெவலுக்கு ப்ரமோஷன் பண்ணிவிட வேண்டும் என்பதற்காக தான். அப்பொழுது மிக பிரபலமாக இருந்த விஜயகாந்த் ஒத்த பைசா கூட வாங்காமல் நன்றி கடனுக்காக நடித்திருக்கிறார். அடுத்தது மம்முட்டி. மலையாளத்தின் மெகா ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கும் மம்முட்டி 2018ஆம் ஆண்டு ராம் இயக்கத்தில் வெளிவந்த பேரன்பு திரைப்படத்தில் ஆன்லைன் டாக்ஸி டிரைவராக அமுதவன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்திற்காக இவர் சம்பளமே வாங்கிக் கொள்ளாமல் நடித்து கொடுத்திருக்கிறார். இதை பற்றி இவரிடம் கேட்டதற்கு பணத்திற்காக எல்லா நேரமும் ஓட முடியாது, சில நேரங்களில் மனதிற்கு சரி என்று பட்டால் ஆத்ம திருப்தியுடன் செய்தே தூண்டும், அதுதான் எனக்கு இந்த கதையின் மூலம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் இதற்காக சம்பளத்தை வாங்கிக் கொள்ள மனசு ஏற்கவில்லை என்று கூறியிருக்கிறார். அடுத்தது ரஜினி. வசூல் ரீதியாகவும் உச்ச நட்சத்திரங்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படிப்பட்ட இவர் 1987ஆம் ஆண்டு வெளிவந்த வேலைக்காரன் படத்திற்காக சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்திருக்கிறார். சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்த தமிழ் நடிகர்களில் முதல் நடிகர் இவராகத்தான் இருந்திருக்கிறார். அடுத்தது சூர்யா. பொதுவாக இவருடைய முக்கிய நோக்கமே நடிக்கும் படங்கள் மூலம் கதை சிறப்பாக இருக்க வேண்டும், அத்துடன் மக்களின் பொழுதுபோக்குக்காக இருக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட இவர் ராக்கெட்ரி மற்றும் விக்ரம் படத்தில் நடித்த ரோலக்ஸ் கேரக்டராக எந்தவித சம்பளமும் வாங்காமல் நட்பு ரீதியான பழக்கத்திற்கும் கதைக்காகவும் மட்டுமே நடித்து கொடுத்திருக்கிறார். அடுத்தது நயன்தாரா. பல காலகட்டங்களில் எத்தனையோ நடிகைகள் வரிசையாக வந்து கொண்டிருந்தாலும் நயன்தாராவுக்கு என்று தனி இடத்தை கொடுத்து லேடி சூப்பர் ஸ்டார் என்கிற பட்டத்தையும் ரசிகர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இவருக்கு சிம்புவுடன் ஏற்பட்ட காதலால் பல சர்ச்சைகளில் சிக்கியிருந்தார். அதன் பின் பிரபுதேவாவை காதலித்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்து இவர்களுக்குள் ஏற்பட்ட காதல் முறிவு காரணமாக மறுபடியும் சினிமாவிற்கு என்ட்ரி கொடுத்தார். அந்த நேரத்தில் இவருக்கு கிடைத்த வாய்ப்பு தான் எதிர்நீச்சல் படத்தில் தனுஷுடன் ஆடினார். இதற்காக சம்பளம் என்று எதுவும் வாங்காமல் இவருடைய கெரியர்ல அடுத்த கட்ட லெவலுக்காக ஆடி கொடுத்திருக்கிறார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.